ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்பா சீன் தாங்க போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வெண்பா கடத்தல் சீன் எப்போ மல்லி விஜய் கூட சேர போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. 1 வீக் 2 வீக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது சீக்கிரத்தில் முடியணும். வெண்பா மல்லி விஜயோட சேரணும். அதையும் நம்ம மல்லி தான் செய்யணுங்க. ஏன்னா மல்லியால தான் இப்போ வெண்பா தொலைஞ்சு போனாங்க. அதனால தான் விஜய் கோச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கே வராமல் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்லியே கஷ்டப்பட்டு அவங்க உயிர் போகிற நிலமையில தப்பிச்சு வெண்பாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் அது சரியாக இருக்கும். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும். வெண்பா சீனை முடிச்சு விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரிங்க, அதை தான் இப்போ நம்ம மல்லி ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. மல்லிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக தீபன் இருக்காரு. விஜய் தான் இருக்கணும், ஆனால் விஜயோட கேரக்டர் பழைய கேரக்டராக மாறியாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக பிரிஞ்சு போயாச்சு. இப்போ விஜய் நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா தீபன் தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாரு. தீபன் ஃபோட்டோ காமிச்சு இந்த ரவுடி பொம்பளை தான் வெண்பாவை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றத எப்படியோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மல்லி அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க எங்கேயோ போய் தேடுறாங்க, நம்ம வெண்பாவை கிடைப்பாளான்னு சொல்லிட்டு. அவங்க தனியாக இருக்கிறத பார்த்து ரவுடி பசங்க 3 பேர் ஏதோ சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்ததும் தனியாக ஒரு மயில் சிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரவுடிங்களும் நம்ம மல்லியை ஃபாலோ பண்ணி வராங்க. மல்லி பயந்துக்கிட்டே அவங்க கிட்ட எப்படியாவது தப்பிச்சு நம்ம வெண்பாவை தேட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பாவோட சேர்த்து ஒரு பெண் குழந்தையையும் ஆண் குழந்தையையும் கடத்தி கூட்டிகிட்டு உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிளாஸ் இது போட்டு ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. வாய்க்கு பேசாத மாதிரி, சவுண்டு போடாத மாதிரி. இன்னும் அந்த கேங்கில் ஒரு ரவுடி ஃபோன் பண்ணுறான் யாருக்கும், அந்த பார்ட்டிக்கு பசங்களை ஒப்படைக்கிற பார்ட்டிக்கிட்ட பேசுகிறான். 2 பெண் குழந்தைக்கு 20 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த ரவுடி பொம்பளை என்னது 2 பேருக்கு 20 லட்சமா? அப்போ சரி, அப்போ இவங்கள பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கு வரப்போகிற எபிசோட்லேயே வெண்பா மற்ற இருக்கிற அந்த 2 பசங்க எல்லாரையும் பேக் பண்ணி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு காசை வாங்கிடுற பிளானில் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மல்லி வெண்பாவை கண்டுபிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும். அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 டேஸில் வெண்பாவை காப்பாற்றுற மாதிரி சீன் வந்துடும். ஸோ அதனால் எல்லாம் இந்த சீன் சீக்கிரம் முடிய தான் போகுது. மல்லி அதாங்க நடக்க போகுது. கஷ்டப்பட்டு அந்த ரவுடிங்கிட்ட எப்படியாவது பாடுபட்டு வெண்பாவை கண்டுபிடிச்சி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்தால் தான் விஜய் சமாதானமாகி திரும்பவும் மல்லி கூட சேர்ற மாதிரியான சீன்ஸ் வரும். ஏன்னா தப்பிக்க, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது காரணம் மல்லி ஆயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ மல்லி மேலே காரணம் ஆயிடுச்சு. விஜய் இப்போ சமாதானம் ஆகணும் இல்லைங்களா. மல்லி இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் பட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் அது சரியாக இருக்கும். ஸோ சீன்ஸ் அந்த மாதிரி தான் வரப்போகுது. விஜய்க்கு இன்னொரு பிரச்சனைகளும் வருது. அதாவது ஃபேக்ட்ரி பில்டிங் கட்டிட்டு இருக்காரு இல்லைங்களா, அந்த பில்டிங் எல்லாம் நிப்பாட்டிட்டு எங்கள் பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெண்பா காணாமல் போனது ஒரு பக்கம், விஜய்க்கு இந்த பிஸ்னஸ் பிரச்சனை ஒரு பக்கம். அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இந்த டைமில் மல்லி வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சமாதானம் ஆயிடுவார். ஆனால் விஜய்க்கு இந்த கேரக்டர் செட் ஆகலைங்க. ஹீரோவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செல்ஃபிஷாக அவருக்குன்னு ஒன்றுனா மட்டும் உடனே செல்ஃபிஷ் ஆகிடுறாரு. மல்லியை பிரித்து விட்டுறாரு. இந்த கேரக்டர் ரொம்பவே ஒஸ்டான கேரக்டர். ஸோ விஜயோட கேரக்டர் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.